பொருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேயானால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது முல்லைப்பூ, முல்லை செடி. அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும். அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த குரு பெயர்ச்சி பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வருது. அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வர்றார். கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். உங்களுக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அவர். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அது தவிர பார்த்தாலும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் ஏற்றக்கூடியது. அவர் 12ஆம் இடத்துல மறைகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல நித்திரையை கொடுப்பார். இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். சுப செலவுகளை கொடுப்பார்.
அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் வந்து சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார், சுபர்கள் பார்வையும் இல்லை, குரு பகவானும் 12ஆம் இடத்துல மறைகிறார். அதனால் உடல்நிலை 8ஆம் இடத்துல வேறு சனி, அஷ்டமத்து சனி வேறு போயின்னு இருக்குது. அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மொத்தமாக பார்த்தலையானால் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. சரி, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இருந்தாலும் போட்டித் தேர்வு அப்படின்லாம் வந்ததுன்னா அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்பொழுது யாருக்குடைய போட்டி போட்டாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாகை வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. எப்போவுமே துர்கிரகங்கள் தான் வந்து 6ஆம் இடம், 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா அதுதான் வந்து நல்லது. எந்த ஒரு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து 6ஆம் இடத்துல துர்கிரகங்களுக்கு தான் வருமே தவிர, சுபர்கள் பார்வையினால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் ஒரு ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் போகுமே தவிர அந்த அளவுக்கு விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்காது. அதனால் போட்டிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்த்தேன்னா திடீர் பணவரவு வரும், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு வரும், மறைந்திருந்து இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை எடுத்து சொல்லும்பொழுது மறைந்த விஷயங்களிலிருந்து பொருள் வரும். மறைந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹார்ஸ் இது பார்த்தோம்னா ரேஸு, அது தவிர இது ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பணம் வருவதற்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். வரக்கூடிய பணமும் நல்ல வகையில் சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து குரு அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய நல்ல தூக்கத்தை கொடுக்கும், உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கும். அது தவிர உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெற்றி வாய்ப்புகளை சற்று பின்னடைவுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். போட்டிகளில் என்டராகாமல் இருக்கிறது அது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அது தவிர 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானை பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனைன்றதை விட பழைய வீட்டை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்பு. அதுவும் சுபமாக நல்ல ஒரு இடத்துக்கு போய் அது வழியாக நல்ல ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனி சனி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறார். அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே கேத்துவும் 12ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறதும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். குழந்தைகள் மூலியமாக அதீத செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதுவும் 6-8 தொடர்பு வர்றதுனால வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு. அதுவும் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, கோல்டு சம்பந்தப்பட்ட, பேங்கிங் சம்பந்தப்பட்ட, அது தவிர இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் போய் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு வாங்க. பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு அங்கே ஒரு மஞ்சள் துணி ஒன்று தானம் பண்ணிட்டு வாங்க. அதை தவிர நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பூஜைகளை பண்ணுங்க. தினமும் 3 முறையாவது நீங்கள் குருவுக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.